வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆனியன் சட்னி செய்ய போகிறோம். வித்தவுட் ஃபயர், அதாவது நோ ஃபயர் ஆனியன் சட்னி. இது சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கு. இது காஞ்ச மிளகா, இது நார்மல் காஞ்ச மிளகா, இது காஷ்மீரி சில்லி, இது பூண்டு, இது புளி, அவ்வளோதான். இதை வச்சு ஃபயர்லேயே, அதாவது இதை வதக்காமல் கொள்ளாமல் டைரெக்டாக பச்சையாக நம்ம சட்னி அரைக்க போகிறோம். நீங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு யோசிக்க வேண்டாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வதக்காமல் கொள்ளாமல் அப்படியே பச்சையாகவே மிக்சியில் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இங்கே இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் நிறைய ஆல்மோஸ்ட் ஒரு 1 kg ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது இன்றைக்கி மட்டும் சாப்பிட்றது கிடையாது, இது ஒரு 2 daysக்கு சேர்த்து தான் நான் இது செய்கிறேன். சரிங்களா? ஒரு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். இல்லை 2 நாள் இல்லை, ஈவன் 1 weekே இது நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்டா. எங்கள் வீட்டில் இது 2 நாளில் காலி ஆகிடும். அதனால் இது இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம இதை அரைச்சிட்டு அடுத்தது இதை நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு நான் இப்போ அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இதில் இந்த ஆனியன், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி இங்கே இருக்குது, நார்மல் சில்லி இங்கே சேர்த்துட்டேன், அதுக்கப்புறம் கார்லிக் சேர்த்துட்டேன், புளி சேர்த்துட்டேன். சரிங்களா? வாங்க அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக நோ ஃபயர் ஆனியன் சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. சக்க செவேல்னு அந்த காஷ்மீரி சில்லியும் அந்த நார்மல் சில்லியும் பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது முக்கியமான விஷயம். இது நம்ம குளிர்காலத்தில் சாப்பிட்டா நமக்கு சளி பிடிக்கும்லாம் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சளி பிடிக்கிறது அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற அந்த கிருமிகள் நம்ம தொண்டையில் இருக்கிற அந்த பாக்டீரியாஸு, அந்த உணவு குழல், அதுக்கப்புறம் இந்த சுவாச குழல்லாம் இருக்குது இல்லையா, அதில் இருக்க பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடும். சரிங்களா? இது இப்போ நம்ம அடுத்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நோ ஃபயர் ஆனியன் சட்னிக்கு நான் இப்போ தாளிச்சிட்ருக்கேன். இதில் வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்ந்துருக்கேன், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, கொஞ்சம் கருப்பான மாதிரி ஆகிடுச்சு, அதனால் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணல. ஸோ இப்போது இந்த எண்ணெய் நல்லா ரெடியாகி கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே நம்ம இந்த ஆனியன் சட்னியில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தாளித்ததை நம்ம இதில் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெயோட சூட்லேயே அந்த ஆனியன் நல்லா ரெடி ஆகிடும். பாருங்கள், அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு இவரை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம், இவர் இப்படியே இருக்கட்டும். சரிங்களா? அட்டகாசமான நோ ஃபயர் ஆனியன் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களும் சைனிங் ஆஃப். டாடா, பை பை, டேக் கேர்.